இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா முட்டை பொடி சாதம். இதில் உளுத்தம் பருப்பு தாளிப்பாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சோம்பு போடுறேன். இதுக்கப்புறம் மிளகு, இந்த மல்லி, ஒரு 4-5 வரமிளகாய், இதுக்கப்புறம் இந்த தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இது வறுக்க வறுக்க நமக்கு நல்லா வாசம் வரும். குறைக்கிற பக்கம், அதாவது ஒரு 80% பக்கம், 80 to 90% இருக்கலாம். அந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையோட போட்டு நம்ம டாஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது பொடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு போடும்போது அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுறேங்க. ஒரு 2 மிளகாய் வந்து தாளிப்புக்காக நம்ம தனியாக யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை உடச்சி இதில் போடுறேன். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இந்த பொடியை ஃபஸ்ட்டு போடலாம். அப்போ தான் அந்த முட்டையோடு இருந்தால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதை அப்படி பிரட்டுறேன். அப்படி பிரட்டும் போது இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை போடுறேன். முட்டை அதிகமாக இருக்கணும், சாதம் கம்மியாக இருக்கணும். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சுட எடுத்து சர்வ் பண்ணது தான்.